சக்தி, என் அன்பு தங்க பிள்ளையே, உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பள்ளமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னால் மேலே வர முடியும். ஆழமான பள்ளமாக இருக்கிறதே அம்மா, அதிலிருந்து எப்படி என்னால் மீண்டு வர முடியும்? மீண்டு வர முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எனக்கோ பயமாக இருக்கிறதே. இந்த பயம் என்னை மீண்டும் மீண்டும் ஆழத்தில் தள்ளிவிடுமோ என்று எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கின்றதே என்று நீ கேட்கின்றாய். உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் கால தாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து கொடுத்து மேலும் மேலும் பயமுறுத்தும். ஆனால் எப்பொழுதுமே அவநம்பிக்கைக்கு நீ இடம் கொடுக்காதே. இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்ற பயத்தை உனக்குள் உருவாக்கிவிடும். அப்படி பயம் வரும் பொழுது உன்னால் மேலே வர முடியாது, பள்ளத்தில் தான் இருக்க முடியும். அவன் நம்பிக்கையை கொடுப்பதற்கென்று ஒரு மனம் இருந்தால் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக ஒரு மனம் இருக்கத்தானே செய்யும். அதனை தான் நீ கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பள்ளத்திலிருந்து மேலே வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதற்கு உன்னிடம் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை உன்னோடு நீ வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நீ மேலே மேலே வருவாய். உனக்கு எப்பொழுதுமே நான் துணையாக இருக்கின்றேன். உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டால், நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்து கொண்டால் தொடர்ந்து முயற்சி செய்வாய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக நம்பிக்கையும் வரும், முன்னேற்றமும் வரும், நல்லதும் நடக்கும். மனம் உடையும் போது எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்த வாழ்க்கை வாழ உனக்கு தோன்றும். உன் மனம் உடையும் போதெல்லாம் உனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை உன் அம்மா நான் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை தான். அதை நான் அறிவேன் தங்கமே. வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை உனக்கு தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் நிச்சயமாக. இதுவரை இழந்தது பெரிதாக இருந்தாலும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை வரமானதாக இருக்குமே தங்கமே. வழிகளை மறந்து வாழ பழகு, சிந்தித்து செயல்படு. நல்லது தானே உனக்கு நடக்கும். எப்பொழுதுமே நீ என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வரும் கண்ணீர் நான் அறிவேன். நீ என் முன் சிந்தும் கண்ணீரை எப்பொழுதுமே நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். கண்ணீர் விலை மதிப்பற்றது. அந்த கண்ணீரை எனக்காக நீ கொடுக்கிறாய் அல்லவா? அதனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் முன்னேற்றங்களை தருவேன். நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. எப்பொழுதுமே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேர் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். கலங்காதே, என்னை நினை மனமே. எந்த சூழ்நிலையிலும் உன் அருகில் நான் இருக்கிறேன் தங்கமே. என்னை நினைத்து கொண்டால் கவலைகளெல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும். எதையும் பொறுத்து கொள்ளும் பொழுது உனக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும் பொழுது அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் வரும். ஆலோசனை வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ கேட்டது, நீ கேட்காதது அத்தனையும் உன்னை வந்து சேரும் தங்கமே.